ஆம் ஆத்மி கட்சி இன்று இந்தியா கூட்டணியில் ஒரு முக்கியம் வாய்ந்த கட்சியாக, ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கட்சியாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்த கூட்டணியில் சேரமாட்டார். ஆம் ஆத்மி கட்சி இணையாது. மம்தா பானர்ஜி அவர்கள் இணைய மாட்டார்கள். இந்த கூட்டணி வலுவாக இல்லை. இந்த கூட்டணி தேராது. இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த, இப்படி கதைகளை விட்டுக் கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதன் சங் பரிவார் கூட்டத்துக்கும் ஒரு சவுக்கடி கொடுப்பது போல உத்தரப்பிரதேசத்திலும் காங்கிரசும் சமாஜ்வாடி கட்சியும் ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை நடைபெற்றது, முடிவுக்கு வந்திருக்கிறது. டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியில் ஒரு சுமூகமான தீர்வு ஏற்பட்டிருக்கிறது. அதேபோல் குஜராத்திலும் 2 சீட்டுகள் பெற்று ஒரு சுமூகமான கூட்டணியில் ஏற்பட்டிருக்கிறது. ஹரியானாவிலும் சுமூகம் ஏற்பட்டிருக்கிறது. கோவாவிலும் ஒரு சுமூகம் ஏற்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து இந்தியா முழுக்கவும் ஆம் ஆத்மி கட்சி இந்தியா கூட்டணியில் ஒரு நல்ல சுமூகமான ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் ஆம் ஆத்மி கட்சி கடந்த 10-12 ஆண்டுகளாக வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லா விதத்திலும் எல்லா விதமான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மக்களுடைய பிரச்சனைகள் லோக் ஆயுக்தா தமிழ்நாட்டுக்கு வருவதற்கான காரணமாகவும், இதுபோல பல விஷயங்களில் தொடர்ந்து 2014 தேர்தலிலும் ஆம் ஆத்மி கட்சி போட்டியிட்டு இருக்கிறது. கணிசமான வாக்குகளையும் பெற்றிருக்கிறது. இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஆம் ஆத்மி கட்சி ஒரு வலுவான கட்சியாக, ஒரு நேர்மையான கட்சியாக, மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் கட்சியாக, மக்கள் எதிர்பார்க்கும் ஒரு கட்சியாக, தேசிய அளவில் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு நன்மதிப்பை பெற்று ஒரு தேசிய கட்சி என்ற ஒரு அந்தஸ்தையும் இந்த கட்சி பெற்றிருக்கிறது. அதேபோல் இந்தியாவில் டெல்லியில் கல்வியிலும் சுகாதாரத்தில் மிகப்பெரிய புரட்சியை செஞ்சு இன்னைக்கு மிகப்பெரிய உலகளவில் ஒரு சாதனை படைத்திருக்கிறது. இதை தமிழகத்தினுடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கே சென்று, ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஈகோ இல்லாத ஒரு முதல்வர், அவர் டெல்லிக்கு போய் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கட்டியிருக்கிற பள்ளிக்கூடங்களை எல்லாம் பார்த்து அதே போல் இங்கே கொண்டு வரணும்னு சொல்லி இங்கே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை அழைத்து இங்கே பல திட்டங்களை எல்லாம் உருவாக்கினார். அதுபோல ஒரு நல்ல சுமூகமான உறவு ஆம் ஆத்மிக்கும் இருக்கிறது, திமுகவுக்கும் இருக்கிறது, இந்தியா கூட்டணியிலும் இருக்கிறது. அதே போல மதிய உணவு திட்டம் காமராஜர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அந்த மதிய உணவு திட்டம் ஒரு மிகவும் மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வரணுங்கிறதுக்காக பெருந்தலைவர் காமராஜரால் உருவாக்கப்பட்ட அந்த திட்டம். அதை கல்லூரி மாணவிகளுக்கும் வழங்கணும்னு சொல்லி தமிழக முதல்வர் அவர்கள் அதை காலை உணவும் வழங்கணும்னு சொல்லி அதை கொண்டு வந்தாங்க. அதுக்கு நாங்கள் நேரடியாக கடந்த முறை பாராட்டிட்டு போனோம், வரவேற்றுட்டு போனோம். இந்த முறை அதையும் பார்க்கும்போது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை மாணவர்களுடைய வருங்கால நன்மைக்காக செய்தார். இன்னும் சொல்ல போனால் அந்த வழியில் ஒரு படி மேலே போய் மதிய உணவு திட்டம் கொடுத்தால் மட்டும் போதாது, மாணவர்கள், சிறு குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு வர்றவங்களுக்கும் காலை உணவும் கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறார் என்பதை பாராட்டுவதற்காகத்தான் நாங்கள் நேரில் பாராட்டணும்னு நினைச்சோம். அதையும் இந்த நேரத்தில் பாராட்டுறோம். ஏன்னா கல்விக்கு யார் செய்தாலும் அதை நம்ம வரவேற்கணும், அதை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அடுத்தது வரக்கூடிய தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி இந்த இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வகையில் ஆம் ஆத்மி கட்சிக்கு உரிய ஒரு அங்கீகாரத்தையும் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்று அவர்கள்ட்ட முதலமைச்சர் அவர்களை சந்தித்து, திமுக தலைவர் சந்தித்து பேசணும்னு வந்தோம். ஏன்னா இன்னைக்குள்ள காலகட்டம் இந்தியாவில் ஒரு ஊழல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தேசிய அளவில் ஒரு மதவெறி பிடித்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு அகற்றப்பட வேண்டிய இன்னைக்கு எஸ்பிஐ பாண்ட் எஸ்பிஐயால் கொடுக்க முடியல. அவர்கள் உச்ச நீதிமன்றமே சொல்லியும்
அந்த பாண்ட் வந்து இந்த லிஸ்ட்டை வந்து யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கிறது இது வரைக்கும் ஒரு வித்தியாசமான போலித்தனமான, அதாவது அம்பானி அதானிகளை உருவாக்கி அவர்கள் மூலம் தொடர்ந்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மோடி இந்த பிஎம் கேர் ஃபண்டில் எக்கச்சக்க கோடிக்கணக்கான 6000 கோடிகளுக்கு மேல் கொள்ளையடித்திருக்கிறார். அந்த கொள்ளையை வந்து உச்ச நீதிமன்றம் கண்டித்தும் அந்த லிஸ்ட்டை வணங்கணும்னு சொல்லியும் சிபிஐ போன்ற பல இதுவரைக்கும் ஏஜென்சிகளை தான் கையில் போட்டு வச்சிருந்தாங்க. இப்போதான் தெரியுது வங்கிகளையும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எவ்வளவு ஒரு எப்பேற்பட்ட வங்கி, அது பொதுத்துறை வங்கி, அந்த வங்கியையே பொய் சொல்ல சொல்லியிருக்கிறார் மோடி. இந்த லிஸ்ட்டை வந்து கொடுக்க முடியல இன்னைக்கு வரைக்கும். இது மாதிரி மக்களுக்கு எதிரான ஊழலில் கொழுத்து போயிருக்கிற, இந்தியாவை சுரண்டி கொண்டிருக்கின்ற ஒரு மோசமான, அருவருக்கத்தக்க, மக்களுக்கு விரோதமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதை ஆம் ஆத்மி கட்சியும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் தொடர்ந்து எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நேருக்கு நேராக எதிர்த்துக் கொண்டிருக்கிறார். அதே போல இன்னைக்கு தமிழ்நாடு இது வந்து எப்பவுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மண், இந்த சங்கிகளுக்கு எதிரான மண். ஆக இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி தொடர்ந்து எதிர்த்துக் கொண்டிருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சியும் தமிழ்நாட்டில், நானும் சரி, எங்களுடைய கட்சியும் சரி, தொடர்ந்து இந்த பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்தி கொண்டிருக்கிறது, தாக்கி கொண்டிருக்கிறது. அவருடைய செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் அண்ணாமலை போன்றவர்கள் பொய்யையே மூலதனமாக வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கும் அண்ணாமலை போன்றவர்களுடைய முகத்திரைகளையும் தமிழக ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்து கிழித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த தேர்தலில் இவர்கள் ஏதோ பெரிய ஆதரவு இருப்பது போலவும், ஏதோ அடுத்த எதிர்கட்சியாக வந்துட போறது போலவும் ஒரு பொய்யான பிம்பத்தை இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதை தடுப்பதற்கு பிஜேபி அகில இந்திய அளவில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலும் எதிர்க்கக்கூடிய சக்தி ஆம் ஆத்மி கட்சிக்கு இருக்கிறது. அவர்களை வீழ்த்தக்கூடிய சக்தி, அவர்கள் சொல்லக்கூடிய பொய் புரட்டுகளை வீழ்த்தக்கூடிய சக்தி இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சிக்கு இருக்கு. ஆகையினால இந்த தேர்தலில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் ஆம் ஆத்மி கட்சி இணைந்து இந்த 40 தொகுதிகளையும் வென்றெடுக்கும் வேலைகளில் ஆம் ஆத்மி கட்சி முழுமையாக இருக்கும் என்பதை தெரிவிப்பதற்கும் வந்தோம். இன்னைக்கு இன்று அலுவல் காரணமாக முதல்வர் அவர்கள் வர ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி காலதாமதனால புறப்பட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக இன்னைக்கு நாளைக்கு கண்டிப்பாக நாங்கள் சந்திப்போம். மீண்டும் சந்தித்து ஆம் ஆத்மி கட்சிக்கான உரிய இந்த பிஜேபியை வீழ்த்தணுங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதை அவர்களிடம் வந்து தெரிவித்து விட்டு செல்லலாம் என்று இருக்கிறோம். கண்டிப்பாக எங்களுக்கான உரிய அங்கீகாரம் வேணும்னு கேட்போம். அங்கீகாரம் அதெல்லாம் நாங்கள் வந்து அவர்களுடைய முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்வார்கள். ஏன்னா ஆம் ஆத்மி வந்து இந்தியாவில் ஒரு தவிர்க்க முடியாத கட்சி. இன்னும் தென்னிந்தியாவில் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் நிச்சயமாக பெரிய ஓப்பனிங்காக அது அமையும், ஒரு வளர்ச்சி அமையும், ஒரு நல்ல கட்சிக்கு, ஒரு நேர்மையான கட்சிக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியதாக கண்டிப்பாக இது அமையும். அதனால் நாங்கள் வந்து சீட்டு மட்டும் இல்லை, கண்டிப்பாக எங்களுடைய நோக்கமெல்லாம் இந்த பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவது தான். அதுக்கு நாங்கள் வந்து முழு உறுதியாகவும் அவர்களோடு துணை நிற்கணும். அப்படி துணைந்து இந்த தொடர்ந்து 39 தொகுதிகள் 40 தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி கட்சி அவர்களோடு இருந்து கடுமையான பிரச்சாரத்தில் இருக்கும் என்பதை தான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.